وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஏகிரேனாகிய உள்ள அல்லாஹ்வுக்கு அனைத்து உலகத்தின் படைப்பினங்களினுடைய அனைத்தும் உண்டாக்கி அவனது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய தூதர்கள், அதிலும் குறிப்பாக இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது அடிச்சுவடுகளை அடுத்தடுத்து பின்பற்றி வாழ்க்கையை நெறியாக வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற ஒன்று இருக்கின்ற நம் எல்லோருடைய அல்லாஹ்வுடைய சாந்தியும் கிருபையும் பெற்றுள்ளோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நாம் முஸ்லிமாக மாறுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய ஜும்மாவினுடைய தினத்தில் நம்முடைய கடமை நிறைவேற்றும் என்ற ஆசையோடு, அந்த கடமை உணர்ச்சியோடு ஜும்மாவிற்கு பள்ளியிலே ஆரம்பமாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஜும்மாவினுடைய நன்மையை நீடிப்பதற்கு ஷைத்தான் நம்மை தூங்க செய்வதற்கும் சரி அல்லது நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதற்கும் சரி பலவிதமான காரியங்களை, நம்முடைய வேலையே அதுதான், நம்முடைய அமல்களை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். அப்படித்தான் ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தூங்கி விடுகிறாரோ அல்லது யார் தனக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பேசுகிறாரோ அல்லது பேசுகிறவர்களிடத்தில் பேசிட்டிருக்கிறார் சொன்னா அவங்கள்ட்ட பேசாதீங்க சொன்னாலும் அவர்களுடைய ஜும்மாவினுடைய நன்மை வீணாகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய ஜும்மாவை பாதுகாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதை முழுமையான ஒரு நன்மை அடைவதற்கு நாம் முந்தி வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் அதனுடைய முழுமையான நன்மை அடைவதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முயற்சியை செய்து கொள்ள வேண்டும். அதில் ஷைத்தான் நடத்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் முஸ்லிமாக மாறுவோம் என்ற தலைப்பிலே இமாமில சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாரத்திலே ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஈதுல் பெருநாள், ஹஜ் பெருநாளினுடைய தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக நாம் அதை எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்லரஹ்மான் அந்த நாளை மகிழ்ச்சிகரமாக அணுகக்கூடியவர்களாக அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக முஸ்லிம் என்ற வார்த்தைக்கான விரிவாக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போவோம். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய வாக்கியத்தின் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக முஸ்லிமாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால், முஸ்லிமாக வாழ்வதால் யாருக்கு என்ன பிரயோஜனம், என்ன நன்மை என்பதை நாம் முதலாவதாக யோசிக்க வேண்டும். நாமெல்லாம் முஸ்லிமாக இருப்பதால், நாமெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால், வாழ்க்கை நடைமுறையாக கடைபிடிப்பதால் அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய தூதருக்கோ அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கோ ஏதாவது பிரயோஜனம் என்பது இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. நாம் முஸ்லிமாக இருப்பதால் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மார்க்கத்துக்கும் ஏதாவது உபகாரம் நன்மை இருக்கிறதா? கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்,
அஸ்லமு, நபியே மக்களிடத்தில் சொல்லுங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அலைக்க அன் அஸ்லமு, உமக்கு உபகாரம் செய்வதாக, நபிக்கு இது சந்தோஷம் அளிக்கும், நபிக்கு இது உதவியா இருக்கும், நபிக்கு இது உபகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிக்காக, நபிக்கு இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உபகாரமா இருக்கும்னு சொல்லி அவங்க இஸ்லாம் ஏத்துக்கிறாங்க. நபியே சொல்லுவாங்க, குல் லா தமுன்னு அலைக்கி இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாம், நீங்கள் முஸ்லிம் ஆகுவது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பது, முஸ்லிமாக வாழ்வது, லா தமுன்னு அலைய, என் மீது ஒரு உபகாரமும் கிடையாது, எனக்கு ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், லா தமுன்னு அலை, எனக்காக இஸ்லாம் ஏத்துக்காதீங்க, என் மீது உபகாரம் செய்வதாக நினைக்காதீங்க. இஸ்லாத்தை நீங்கள் ஏற்பது என்பது பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பது அல்லாஹ் உங்கள் மீது செய்த கிருபை, அல்லாஹ் உங்கள் மீது அந்த ஹதாக்கும் ஈமான், ஈமானை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நேர்வழி அடைந்தது என்பது அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரம். இன் குன்தும் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக, நீங்கள் இஸ்லாத்தை, அல்லாஹ்வின் தூதரின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதில் உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால், என்னது அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றார். அப்ப நாமெல்லாம் முஸ்லிமா இருக்கிறோம்னு சொன்னா இது யார் மீது உள்ள பாக்கியம்? நம் மீது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறார்கள், மிகப்பெரிய பாக்கியம், நமக்கான உபகாரம், அல்லாஹ் செய்த கருணை. எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் தந்த ஹிதாயத்தை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோருக்கு கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பரவுவதற்கு, மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்போனால் உயிரோடு இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அல்லாஹ் ஒரு பாதுகாப்பாக வச்சிருந்தான்னு சொன்னா, அவ அல்லாஹ்வுடைய பெரியப்பா அபூ தாலிப், அவங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கல, ஹிதாயத்தை கொடுக்கல. ஆனா அப்பேற்பட்ட அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த ஹிதாயத்தை எப்படி எதுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான்? நாம அவனுக்காக எதுவும் செய்ய போறது கிடையாது. நமக்கு ஹிதாயத்து கிடைச்சதுனால அல்லாஹ்வுக்கு எந்த அந்தஸ்தும் உயர போறது கிடையாது. மாறாக நமக்குத்தான் இது மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரம் என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் உண்மையிலே ஈமான் கொண்டிருந்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்ப நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நாம் முஸ்லிமா இருக்கிறனா, அல்லாஹ் எனக்கு இது கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், இந்த பாக்கியத்தை நான் என்ன செய்ய உணர வேண்டும். நான் இஸ்லாமா இருக்கிறேன், முஸ்லிமா இருக்கிறேங்கிறதுக்காக அல்லாஹ்வுக்கு ஏதாவது அந்தஸ்து உயர போகுதா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பதவி உயர போகுதா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா, மார்க்கம் ஏதாவது உயர போகுதா? கிடையாது. அதெல்லாம் உயர்ந்ததுதான். அல்லாஹ் எல்லாத்தையோட உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதரிலே சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நண்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் இஸ்லாத்தை இருப்பதால் நாம் அல்லாஹ்வை கண்டுகொள்வதால் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கு எதுவும் உயர்ந்தவர் கிடையாது. உலகத்திலேயே சிறந்த மார்க்கமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். எந்தெந்த குறைபாடும் இல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாம். இது நாம முஸ்லிமா இருக்கிறனால அது ஒன்றும் உயர போவது கிடையாது, பரிசுத்தமாக கிடையாது. அல்லாஹ் பரிசுத்தமாக வச்சிருக்கான். ஆனா நாம் இஸ்லாமாக முஸ்லிமாக இஸ்லாத்தில் இருக்கிறோம்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? முஸ்லிம்னா யார், முஸ்லிம்னா யார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தின் அடிப்படையில் அதனுடைய அந்த வார்த்தையில் என்ன விஷயம் அடங்கி இருக்குதுங்கிறத நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்பதான் முஸ்லிமா. அவன் உண்மையான முஸ்லிமா ஆகுவதற்கு பெயரளவு வெறும் முஸ்லிம்ங்கிற பெயரோடு இருக்காம அந்த முஸ்லிம்ங்கிற பெயருக்கான அர்த்தம் என்ன ஒழிஞ்சிருக்குது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? நாமெல்லாம் முஸ்லிம்ஸ் சந்தோஷமா சொல்லிக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இது காலஹு ரப்புஹு அஸ்லிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் பெருநாளிலே யாருடைய தியாகத்தை, யாருடைய வரலாற்றை நமக்கு படிப்படையாக நாம் அதை உணர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை சிந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அந்த நாளுடைய யதார்த்த காரணம், நோக்கம், அல்லாஹ்வுடைய யதார்த்த நோக்கம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, தியாகம் நாம் உணர வேண்டும். அவர்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணமா காமிச்சது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் முஸ்லிம். அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்முடைய தூதருக்கே சொல்லிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், "காலல் அஸ்லிம்", நபி இப்ராஹிமே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை அஸ்லிம்ன்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னா கட்டுப்படுதல் அர்த்தம். அஸ்லிம் சொன்னா இஸ்லாம் சொன்னா கட்டுப்படுதல். இஸ்லாமே கட்டுப்படுதல், முஸ்லிமே கட்டுப்படக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா அஸ்லிம். அஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் கிடையாது. அஸ்லிம் கட்டுப்படுங்கள் எனக்கு. அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா? قال اسلمت لرب العالمين, அகிலத்தாருடைய இரட்சகராகிய அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்படுகிறேன். அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய அடிப்படை தான் முஸ்லிம். சொன்னா நான் முஸ்லிம், என்னுடைய பேர், நான் உலகத்தில் முஸ்லிமா இருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்றேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டேன், நான் முஸ்லிம்னு நாம யாரெல்லாம் நாம் நம்புறோமோ நாமெல்லாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவராக, அந்த கட்டுப்படுதல் என்ற இதாஅத்துங்கிற அந்த அர்த்தம் நம்ம இடத்துல இருக்குதா? முஸ்லிம்ங்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? அல்லது முஸ்லிம்ங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் இதாஅத் கட்டுப்படுதல், அந்த கட்டுப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இதுதான் யதார்த்தம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உதாரணமா காமிச்சா, எதுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? ஏன்னா முஸ்லிம் சொல்றது வார்த்தை கிடையாது, நான் முஸ்லிம் சொல்றது அர்த்தம் கிடையாது. முஸ்லிம் சொல்றா நீங்க முஸ்லிம் ஆக முடியாது. முஸ்லிம் சொன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். நபியே கட்டுப்படு, நபியே அஸ்லிம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உபதேசம் சொல்ற, யாரெல்லாம் முஸ்லிம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்லம்து, யாரெல்லாம் நான் கட்டுப்படுறேன், நான் முஸ்லிமா தான் இருக்கேன், நான் கட்டுப்படுறவனா இருக்கேன்னு சொல்லல. உபதேசம் சொல்லக்கூடிய வார்த்தையை முடிங்க, நான் முஸ்லிமா தான் இருக்கேன்னு சொல்லல, நான் கட்டுப்படக்கூடியவனா இருக்கேன்னு சொல்லல. அஸ்லம்து, நான் கட்டுப்படுகிறேன் அல்லாஹ். நம்முடைய யதார்த்த வாழ்க்கையை யோசிக்கிறோம். நான் முஸ்லிமா இருக்கிறேன்னா அல்லது முஸ்லிமா வாழ்றேனா, இதை நம்ம யோசிக்கணும். கட்டுப்படக்கூடியவன்னு சொல்றதா அல்லது கட்டுப்படக்கூடியவனா வாழ்றேனா, இந்த யதார்த்தத்தை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்றேன். அப்படி யோசிக்காம நம்ம வெறுப்பன முஸ்லிம்ங்கிற வார்த்தையோடு இருந்தோம்னு சொன்னா அதில் உள்ள அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையாக இல்லைன்னு சொன்னா நாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்னு பேரே வச்சிருந்தாலும் சரி, மறுமையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காஃபிர்களோட தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நடையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் முஸ்லிமாக இருக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்குதுன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனா அந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா இதாஅத், கட்டுப்படுதல். ஆனா அந்த கட்டுப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமா? அதே கட்டுப்படுதல்ங்கிற வார்த்தையில முஸ்லிம்ங்கிற வார்த்தையில இன்னும் சில அர்த்தத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மளுடைய 44வது வசனம், அந்த சபா நாட்டின் இளவரசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கோட்டைக்குள்ள வரும் பொழுது அந்த படிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு தண்ணீர் நினைச்சிட்டு செய்யறாங்க, ஆடைகளை தூக்குறாங்க நினைச்சுன்னு சொல்லி அவன் சுலைமான் சொல்றான், அது ஆடை, அது தண்ணி கிடையாது, அது படிப்பு கற்கள் தான் சொல்றாங்க. அவன் அந்த பெண் அந்த அல்லாஹ்வோட அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அல்லாஹ் இடத்துல சொல்றா, காலச் ரப்பி இன்னி ظلمت نفسي, என்னுடைய இறைவா, என்னுடைய ரட்சகா, இன்னி ظلمت نفسي, நான் எனக்கு நானே அநீதி விளைத்துக் கொண்டிருந்து விட்டேனே, وأسلمت مع سليمان لله رب العالمين, நான் அகிலத்தாருடைய ரட்சகராகிய அல்லாஹ்விடத்திலே சுலைமானோடு சேர்ந்து நானும் சிரம் தாழ்த்துகிறேன், நானும் அவனுக்கு பணிகிறேன், நானும் தலைவணங்குகிறேன். அது சுஜூது செய்வதற்கும் என்னது முஸ்லிம் என்ற வார்த்தை இதில் அப்படித்தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது அஸ்லம்து, நானும் இஸ்லாத்தை முஸ்லிமாக இருந்தால் அர்த்தம் சொல்ற கட்டுப்படி இருந்தால் அர்த்தம். ஆனா அந்த இடத்துல என்ன, நான் சுலைமானோடு சேர்ந்து அல்லாஹ்விற்கு சிரம் தாழ்த்துகிறேன், சஜிதா செய்கிறேன் அப்படிங்கிறது அதுல அர்த்தம் வரும். முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன், அல்லாஹ்வை சஜிதா செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை சிரம் பணியக்கூடியவன். இன்றைக்கு முஸ்லிம் சொல்லக்கூடியவர்கள் சில நபர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, முஸ்லிம் பேரோடு இருந்தால் போதும், முஸ்லிம்ங்கிற பேர் இருக்குது, ஆனா அவர்களிடத்தில் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்யக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை இருக்குதா? சஜிதா சொல்ல தொழுகை, அந்த தொழுகை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக அவங்க இருக்கிறாங்களா? இது யோசிக்கணும். தொழுகை யார்
இல்லையோ அவர்கள் சொல்லலாம் நான் தான் முஸ்லிம். அவர்கள் தான் உண்மையான அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம். இந்த வசனத்தை அல்லாஹ் தான் சொல்றான். நான் அல்லாஹ்விற்கு சரணடைந்துட்டேன் அப்படியா, அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தாக்கிட்டேன் அப்படியா, சரியா செஞ்சுட்டேன் அப்படியா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை நான் முஸ்லிம் ஆயிட்டேங்கிற வார்த்தை. அஸ்லாம் நான் முஸ்லிம் ஆயிட்டேன். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அஸ்ஜுது நான் சஜ்தா செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம யோசிக்கணும், நாமெல்லாம் முஸ்லிமா இருக்கிறோமே, நாமெல்லாம் சஜ்தா செய்யக்கூடியவனாக இருக்கிறோமா? முஸ்லிம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? சஜ்தா செய்யக்கூடியவன், சாஜித். அப்ப அந்த சாஜிதுடைய அர்த்தம் எத்தனை பேர் சாஜிதுன்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா சஜ்தா செய்யக்கூடியவங்க இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுக்கு சிறந்தாக்கக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பணியக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவன். யோசிக்கிறோமா இல்லையா? அப்ப நான் முஸ்லிம்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்கு அந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் யதார்த்தம் இல்ல, கட்டுப்படக்கூடியவன், சிறப்படையக்கூடியவன். அந்த அர்த்தம் நம்மிடத்தில் இருக்குதா? அப்ப நாம முஸ்லிம். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனா இருக்கிறோமா, கட்டுப்படக்கூடியவன், கடமையான தொழிலை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கிறோமா, அப்ப நாம முஸ்லிம். முடிவு செஞ்சுக்கணும், பிரச்சனை கிடையாது. அதே போல இதை போல பல அமல்களே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு அமல் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சூரா அஜ்ஜினுடைய 34வது வசனம் சொல்றான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அறுத்து பலியிடுதலை, குர்பானி கொடுப்பதை நாம் ஆக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அமலையும் வச்சிருக்கான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கு தான் ஆடு மாடு இதெல்லாம் அறுத்து பலியிடுவது, அறுக்கிறதே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்து வரலாறு எடுத்தா எல்லா மதங்கள்லயுமே இருக்குது. பலி கொடுப்பதுங்கிறது ஆடு மாடை தாண்டி மனுஷனையே பலி கொடுத்த வரலாறுகள் இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டம் வரலாறு இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவருக்கு இது தெளிவான ஒரு மார்க்கம். மனிதர்களை பலி கொடுப்பது என்பது தவறு என்பதை 1400 ஆண்டு மட்டும் கிடையாது, மனிதன் படைக்கப்பட்டது முதலேயே மனிதனை கொலை செய்வது, ஒரு உயிரை அநியாயமாக பலி கொடுப்பது, கொலை செய்வது என்பது தவறு என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அது அப்பேற்பட்ட மார்க்கத்திலே குர்பானி கொடுப்பது, இறைவனுக்காக பலி பிராணிகளை ஆடாக மாடாக ஒட்டகமாக இருப்பதை அறுத்து பலியிடுவது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா அதை அந்த அமலை வைத்திருக்கிறார் என்று வசனத்தை சொல்லி காமிச்சு சொல்றான். நீ யஸ்குரு ஸ்முல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அப்படி அறுத்து பலியிடக்கூடிய ஆடு மாடு ஒட்டகத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நீங்கள் நினைவு கூர்ந்த யாருங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதற்கு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் அவன் ஒருவனே, ஃபலஹு அஸ்லிமு, உங்களுடைய இறைவன் ஒருவன், ஃபலஹு அஸ்லிமு, அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? அறுத்து வெளியிடணும். அதே வார்த்தை அஸ்லிமு, அதே வார்த்தை தான், இஸ்லாம் அதே வார்த்தை தான், முஸ்லிம் அதே வார்த்தை. இப்படி வருது, அதை எப்படி வருது? அறுத்து வெளியிடக்கூடிய அர்த்தத்தில் வருது. ஃபலஹு அஸ்லிமு, உங்களுடைய இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு நீங்க அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்கள், அறுத்து வெளியிடுங்கள். வபஷ்ஷிரில் முஃபிதீன், அல்லாஹ் சொல்றான், இறைச்சுமர்களுக்கு உழைச்சுமர்களுக்கு நற்செய்தி. அப்ப அறுத்து வெளியிடுதல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா நற்செய்தி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக சொல்லி ஒரு பிராணி அறுத்து வெளியிடுறீங்கன்னு சொன்னா அந்த பிராணி மறுமையில உங்களுக்கு சாட்சி வந்திருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா நகங்களோட முடிகளோட எப்படி அது கொம்புகளோட இந்த உலகத்துல இருந்துச்சோ அதே மாதிரி மறுமையில மறுமையில அல்லாஹ் கொண்டு வருவோம். எதுக்கு? நீங்க அல்லாஹ்விற்காக சொல்லி தியாகம் செஞ்சது, அல்லாஹ்விற்காக சொல்லி நீங்க அறுத்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லி சாட்சியாக அந்த பிராணி உயிரோடு முழு உருவத்தோடு அது வந்திருக்கும். எந்த தோளோடு, எந்த நகத்தோடு, எந்த முடியோடு இருந்துச்சோ அதே மாதிரி மறுமையில வந்து நமக்கு முன்னாடி நிற்கும், நமக்கு சாட்சியா அல்லாஹ்விற்காக கொடுத்த பிராணின்னு சொல்லி. அதான் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். எல்லா சமுதாயத்திலுமே எல்லா காலகட்டத்திலுமே இருந்த ஒரு அமல்னு சொன்னா அது குர்பானி கொடுப்பது, அறுத்து வெளியிடுவது. அந்த அமலை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹஜ் பெருநாளுடைய நாளிலே நிறைவேற்றுவதற்கு நாம் நியத் வச்சிருப்போம். அப்படி நியத் வைக்காதவர்கள் முடிந்தவர்கள் நியத் வைப்பதற்கு அதை முடிந்தவர்கள் கூட்டு குர்பானி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை இருந்தாலும் சரி, ஒரு மாடாக இருந்தாலும் சரி, 7 நபர்கள் ஒன்று சேர்ந்து அறுப்பதற்கு அல்லாஹ்
அதை தனியாக என்னால் ஒரு ஆடு அறுக்க முடியும்னு சொன்னா, எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஆடையை குர்பானி கொடுப்பதற்கு தயாராக வேண்டும், தயாரிப்பு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் கூட்டாக சேர்ந்து நியத் வைத்து குர்பானி கொடுப்பதற்காவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு சக்தி பெற்றவர்கள் அந்த நன்மை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனுடைய வாக்கியத்தை நல்லா பெறுவானாக. அதே மாதிரி அன்புக்குரிய இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினத்தை பொறுத்தவரைக்கு நாம் முன்னதாக சொன்னதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதுதான், அவருடைய அர்ப்பணிப்புகளை நினைவு கூறுவதுதான் மிகப்பெரிய நோக்கம், யதார்த்தம் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அர்ப்பணிப்பை நினைவு கூறுவது என்பது எதற்கு? சும்மா நினைச்சு பார்த்துட்டு போறதுக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர்களை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை போல அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்குர் இபாதனா இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தையே அல்லாஹ் சொல்றான், அவருடைய சந்ததியை சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. வஸ்குர் நினைச்சு பாருங்க. நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நினைச்சு பாருங்க. உலில் ஐதி, அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, உலில் ஐதி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் சதகாக்கள் செய்யக்கூடியவர்களாக, கொடுக்கக்கூடியவர்களாக, அவருடைய கரங்கள் உலில் ஐதி, அவர் கைகளை உடையவர்கள் அல்லாஹ் சொல்றான். கைகளை உடையவன் சொன்னா தாராளமா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவர் கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னா அது பணமாக இருக்குது, அது உணவாக கொடுக்கலாம், அல்லது பொருளாக கொடுக்கலாம், அல்லது ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது இப்படி போன்ற ஒரு குர்பானியாக அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி எல்லா வகையிலுமே இந்த நன்மைகள் என்பது கைகளால் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் என்பது பல வகையாக இருக்குது. அது ஒரு வகைதான் குர்பான். அல்லாஹ்வுடைய பாதையில குர்பான் சொல்றோம், குர்பானி என்று சொல்றோம், குர்பானி சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அல்லாஹ் இடத்துல நெருக்கப்படுறது. இந்த விஷயம் குர்பானி சொன்னது அறுத்து முடியாது கிடையாது. குர்பானி சொன்னது நெருக்கத்தை பெறுவது, இதோட அர்த்தமே. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களில் ஒரு சிறப்பான முக்கியமான அல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் சொன்னாலே அது குர்பானி தான். அறுத்து முடிவது தான், ரத்தத்தை ஓடுவது தான். அப்ப அந்த அளவுக்கு மிக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குர்பானி என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்று சொன்னால், நாம் அந்த அமலை, அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, இந்த அமலை செய்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த நாட்கள்ல ஈதுல் அத்ஹாவுடைய நாள் 10வது நாள். அந்த 10 நாட்கள் நாம் என்ன அமல்களை செய்யணும்? குர்ஆனோட அதிகமான தொடர்பு ஏற்படுத்துறோமா, அதிகமான சதகாக்களை செய்யறோமா, அதிகமாக அல்லாஹ்வை வணங்குறோமா, இதையெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஏன்னா சஹாபாக்கள் ஐயாம் தஷ்ரீக்கினுடைய நாட்கள் வரைக்குமே சரி, துல்ஹஜ்ஜுடைய முதல் நாள்ல இருந்து ஐயாம் தஷ்ரீக் 13வது நாள் வரைக்குமே என்ன செய்வார்கள்? அதிகமான அமல்களை, சதகாக்களை, தர்மங்களை, அதே மாதிரி நாம் வெறும் பொருளாதாரமாக மட்டும் இல்லாம நம்மளால் முடிந்த உணவாக கூட நம்ம ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு கொடுப்பதற்கு அதிகமாக முயற்சிக்க வேண்டும். அந்த 10 நாட்களுக்கு அதிகமான அமல்களை, அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய எல்லா நாட்களை விட சிறந்த அமல்களாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு கருதப்படுகின்றது. அல்லாஹ் சொல்றாங்க, அதிகமான அமல்களை நாம் செய்யறதுக்கு என்ன செய்வோம்? அந்த நாட்களில் முயற்சி செய்யணும். அதிகமாக சதகாக்களை செய்வதற்கு முயற்சி செய்யணும். அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு அந்த 10 நாட்களில் சிறந்த கூலிகளை ஏனைய நாட்களில் செய்யறதை விட அதிகமான சிறப்பை பெற்ற ஒரு நாட்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த 10 நாட்களை முழுமையான நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பலஸ்தீனுடைய அந்த மக்கள் பசியால் வாழி, பசியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பசியால் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட பசிக்கு உணவு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு நம்மளால் உணவளிக்க நமக்கு சக்தி பெற வேண்டும் சொல்லி நம்முடைய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனாதைகளாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய முயற்சி நாம் எடுக்க வேண்டும். பெருநாள் தினத்திலும் சரி, மற்ற நாட்களிலும் சரி, நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை ஒரு வேளை, ஒரு நேரம், ஒரு பகுதியை நாம் ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ் அந்த கவலையை
நோக்கி அந்த மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சந்தோஷமான நிம்மதியான ஒரு உணவை சாப்பிடக்கூடிய மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவனாக என்று கூறி இந்த ஜும்ஆவுடைய முதல் சுபை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் அஷ்ர் 10 நாட்களில் வளையாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான 10 நாட்களிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளையும் கண்ணியத்தையும் சிறப்பையும் பெற்றுத் தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதனால் அந்த நாட்களில் அதிகமான அமல்களை செய்வதற்கும் பாவங்களில் இருந்தெல்லாம் தவிர்த்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய குர்பானிக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்த பெருநாளினுடைய மகிழ்ச்சிகரமான இந்த நாட்களிலே பெருநாளை அணுவதற்கு முன்னால் அதனுடைய சுன்னத்துகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தினத்தை பொறுத்தவரைக்கு ஈதுல் அத்ஹாவுடைய தினத்தை பொறுத்தவரைக்கு நாம் ஈதுல் அத்ஹாவுடைய ஈதுடைய திடலில் தொழுவதுதான் சுன்னா. அதுதான் நபி வழி. அல்லாஹ்வுடைய தூதர் மழை பெய்யக்கூடிய ஒரு நாளில் மட்டும் பெருநாள் தினத்திலே பள்ளிவாசலை தொழ வைத்திருக்கிறார்கள். மற்ற ஏனைய எல்லா பெருநாட்களுடைய நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் திடலில் தான் தொழ வைத்திருக்கிறார்கள். திடலில் தொழுவதுதான் சுன்னா நபி வழி என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல திடலுக்கு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக வாகனத்தில் வருவதை தவிர்த்து விட்டு தூரத்திலிருந்து வர்றாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடியவங்க வாகனத்தில் வருவதை தவிர்த்து நடந்து வருவதற்கு தக்பீரோடு அல்லாஹ்வுடைய தக்பீரோடு வருவதற்கு கூட்டமாக வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய நபி வழி. மதீனாவிலே இருந்தும் சரி மதீனாவுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சஹாபாக்கள் அப்படித்தான் எவ்வளவு தூரத்தில் இருந்தவர்கள் கூட மதீனாவிற்கு ஈதுல் அத்ஹாவுடைய ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வரும் பொழுது அவர் தக்பீர் சொல்லிக் கொண்டு தங்கள் குடும்பத்தோடு தங்கள் சகாக்களோடு தங்கள் உறவுகளோடு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் நடந்தே வந்ததையெல்லாம் நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக நாமும் சஹாபாக்களை போல அந்த பெருநாளுடைய தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல ஈதுல் அத்ஹாவுடைய தினத்தில் பெருநாளுக்கு வரும்பொழுது திடலுக்கு வரும்பொழுது வரும்போது ஒரு வழியிலும் போகும்போது மற்றொரு வழியிலுமே போகும்போது என்பதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவாக இருக்கிறது. ஆக பெருநாளுடைய தினத்திலே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கு எப்பொழுதுமே நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நான் மகிழ்ச்சியாக என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற நிலை இஸ்லாத்திலே கிடையாது. ஆக நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை வாதம். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாம் நல்ல ஆடை அணிந்து நல்ல உணவு உண்டு சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கும் பொழுது ஏழை எளிய அனாதை மக்களையும் கவனத்தில் எடுத்து அவர்களையும் அந்த நாளிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு நம்மால் முடிந்தளவிற்கு நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சிறப்பு விருந்து உணவுகளில் அவர்களுக்கும் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். அதற்கு முன்னதாகவே நாம் ஏற்பாடுகளையும் நம்முடைய நியத்தையும் வைத்து அதன் மூலமாக அந்த பெருநாளுடைய தினத்திலே மற்ற மக்களையும் சந்தோஷப்படுத்தி நாம் அதன் மூலமாக புகழ்ச்சி அடையக்கூடிய அந்த முயற்சியும் எடுக்க வேண்டும். அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா பொருத்தத்தை தந்து விடுவானாக. அதே போல நமது பள்ளியிலும் குர்பானியுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டுக்கு 7 நபர்கள் ஒரு மாட்டுக்கு என்று சொன்னால் ஒரு கூட்டினுடைய தொகை 4700 என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அது சேரக்கூடியவர்கள் விரைவாக ரொம்ப தாமதிக்கீங்கன்னு சொன்னால் அது முடியாமல் போயிடும். அதனால விரைவாக அதற்கான தொகையை கொடுத்து தன்னுடைய பெயர்களை பதிவு செய்து அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக ஆக வேண்டும். ஒரு ரஹ்மான் இந்த இந்த 10 நாட்களும் சரி அந்த ஈதுல் அத்ஹாவுடைய நாளும் சரி ஐயாவுல் தஷ்ரீக்கினுடைய நாளும் சரி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவமான அமல்களில் இருந்து தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொருத்தத்தை பெற்றவர்களாக உண்மை முஸ்லீமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளாக நிரூபிக்கக்கூடிய வாக்கியத்தையும் அதற்கான அமல்களை செய்யக்கூடிய வாக்கியத்தையும் ரஹ்மான் மனிதனுக்கு தந்துவிடுவானாக. அதற்கான முயற்சியை எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். وَفَتَحْنَا عَلَيْهِمْ هَذَا وَاسْتَغْفِرُ اللَّهَ وَلَكُمْ إِنَّ اللَّهَ يَأْمُرُ بِالْعَدْلِ وَالْإِحْسَانِ وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى